பதிவுல மகாபாரதத்துல வர ஒரு சின்ன கிளை கதையான கண்டு மகரிஷிய பத்தி பார்க்கலாம். கண்டு மகரிஷி கௌதம நதிக்கரையில ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்க கடுமையான தியானம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. கடுமையான தியானம்னா கோடையில வெப்ப வெயில்ல தியானம் செய்யறதையும், மழையில ஈர நிலத்துல தியானம் செய்யறதையும், குளிர்காலத்துல ஈர ஆடைகளோட தியானம் செய்யறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இந்த கடுமையான தவத்தை பார்த்து தேவலோகத்துல இருக்கிற இந்திரனை கண்டு மகரிஷிய பார்த்து பயந்திருக்காரு. தன்னோட பதவிய பிற்காலத்துல விட்டு கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு சொல்லி அஞ்சிருக்காரு. உடனே இந்திரன் திட்டம் தீட்டுறாரு. கண்டு மகரிஷியோட தவத்தை கலைக்கிறதுக்கு தேவலோகத்துல இருக்கிற ஒரு அப்சரசான பிரம்மலோச்சாவை அழைச்சு கண்டு மகரிஷியோட தவநிலைய கலைக்க சொல்லி ஆணையிடுறாரு. பிரம்மலோச்சாவும் இந்திரனோட ஆணைக்கு இணங்க பூலோகத்துக்கு போறாங்க. நேரா கண்டு மகரிஷி தவம் செய்துட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க உள்ள பூக்களை பறிச்சுக்கிட்டே ஒரு அழகான பாடல் ஒண்ணு பாடுறாங்க. அந்த பாடலோட இசையில கண்டு மகரிஷி கண் விழிக்கிறாரு. அப்சரசான பிரம்மலோச்சாவோட அழகுல மெய் மறந்து தன்னோட தவ நிலைய மறந்துடுறாரு கண்டு மகரிஷி. பிரம்மலோச்சாவை பார்த்த நொடியிலேயே காதல் கொள்றாரு. அதோட திருமணமும் செஞ்சுக்கிறாரு. 2 பேரும் அதே ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அதே சமயத்துல இந்திரனோ கண்டு மகரிஷியோட தவம் கலைஞ்சதால பெருமூச்சு விடுறாரு. இப்படியே பல வருடங்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் பிரம்மலோச்சா வந்து கண்டு மகரிஷி கிட்ட நான் ஸ்வர்க்கத்துக்கு திரும்பவும் போகணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கண்டு மகரிஷி அதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்படியே பல வருடங்கள் கடந்துட்டே இருக்கு. ஒரு மாலை வேளையில கண்டு மகரிஷி தன்னோட குடிசையை விட்டு வெளியே போறாரு. அந்த சமயத்துல பிரம்மலோச்சா அவரை தடுக்கிறாங்க. எங்க போகிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்டு மகரிஷி, இது என்ன கேள்வி? சூரியன் அஸ்தமிக்கிறது தெரியலையா? நான் மாலை நேர சடங்குகளை பார்க்கணும், வழிய விடுன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மலோச்சா ஆச்சரியமா கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன சிறந்த நாள்னு, இன்னைக்கு மாலையில நீங்க என்ன சடங்குகள் செய்ய போறீங்கன்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க. கண்டு மகரிஷி குழப்பத்தோட பிரம்மலோச்சாவை பாக்குறாரு. நான் தினமும் மாலையில இந்த சடங்குகள் செய்யறது வழக்கம். நீ காலையில தானே வந்த, நான் தானே உன்னை ஆசிரமத்துல தங்க வச்சேன், எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன கேள்வி கேட்கறன்னு சொல்லி பிரம்மலோச்சாவை பார்த்து கேட்கிறாரு. நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்து முழுசா 900 ஆண்டுகள் 6 மாதங்கள் 3 நாட்கள் ஆகுது. இது வரைக்கும் எத்தனையோ மாலைகள் கடந்து போயிருக்கு. ஆனா நீங்க ஒரு மாலையில கூட இந்த மாதிரி சடங்குகளை செய்ததில்லையேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் கண்டு மகரிஷிக்கு தன்னோட தவ நிலை கலைந்தது தெரிய வருது. பிரம்மலோச்சாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. 900 ஆண்டுகளுக்கு மேலா தன்னோட தவ நிலையிலிருந்து தவறி இல்லறத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு கண்டு மகரிஷி. அத்தோட தன்னோட மனைவியான பிரம்மலோச்சாவை சபிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அத்தோட பிரம்மலோச்சா சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துடுறாரு. செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யற விதமா புருஷோத்தம கஷேத்திரம் போய் விஷ்ணுவை நோக்கி கடுமையான தவம் செய்யறதுக்காக கண்டு மகரிஷி போயிடுறாரு. அதே சமயத்துல பிரம்மலோச்சாவும் வானுலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு புதல்வி பிறக்கிறாங்க. அவங்க பேரு மரிஷா. அவங்களோட பிறவியே ஒரு சுவாரஸ்யமான கதை. அதை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.